सत्येन लभ्यः तपसा ह्येष आत्मा सम्यज्ञानेन ब्रह्मचर्येण नित्यम् अंतःशरीरे ज्योतिर्मयो हि शुभ्रं यः पश्यति यं पश्यति यतः क्षीणदोषाः சித்தமலம் நீங்க பெற்றுள்ள சான்றோர்கள் ஆத்மஸ்வரூபத்தை சரீரத்தினுள்ளேயே ஜோதிர்மயமாக இருப்பதாகவும் தூயதாக இருப்பதாகவும் தரிசிக்கிறார்கள். அதற்கு உற்ற உபாயமாக அமைந்திருப்பது சத்திய விரதத்தை கடைப்பிடித்தல், தபத்தில் ஈடுபடுதல், நிறைஞான பயிற்சி பெறுதல், பிரம்மச்சரிய விரதத்தில் நிலை பெற்றிருப்பது. இந்த சாதனை முறைகளை கையாளுவதன் வாயிலாக சான்றோர்கள் ஆத்ம தரிசனத்தை சரீரத்தின் உள்ளேயே அடையப் பெறுகின்றார்கள். ஏஷ ஆத்மஹா, அந்த ஆத்மா, இந்த ஆத்மா எது? நம்முடைய நிஜ சுரூபமாக இருக்கிற இந்த ஆத்மாவை. நம் சுரூபத்தில் நிஜமாக இருப்பது ஒன்று, தோற்றத்தளவில் இருப்பது மற்றொன்று. இது நமக்கு நன்கு விளங்குவதற்கு சில விழாக்களில் தெய்வம் புறப்பாடாய் போய்கொண்டிருக்கிற பொழுது வேடிக்கை வினோதம் காட்டுகிறார்கள். பாமரர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது, அறிஞர்களுக்கு அதில் ஒரு பெரிய தத்துவம் விளக்கப்படுகிறது. பெரிய பூதம் ஒரு வடிவம் அமைக்கிறது, அதை தூக்கி கொண்ட ஒரு ஆள் அதை ஆடுவது போன்று கொண்டு போவான். இந்த பூதம் நடந்து ஆடிக்கொண்டு போவது போன்று இருக்கிறது. அது வெறும் கூடை போன்று பெரியாக செய்யப்பட்டது, அதில் உயிர் தத்துவம் இல்லை. அதனுள்ளிருந்து கொண்டு அதை ஆட்டுகிறவன் தான் உண்மையான உயிர் தத்துவம். இது உயிர் தத்துவம் படைத்தது போன்று தென்படுகிறது. இந்த காட்சி சில விழாக்களில் காண்கின்றோம். இதன் மூலம் ஆத்ம தத்துவம் எது, அனாத்மா எது என்பது விளக்கப்படுகிறது. நிஜஸ்வரூபமாக இருப்பது உள்ளிருக்கிற மனிதன். ஒரு பூதத்தினுடைய சொரூபம் போன்று தோற்றத்தளவில் இருப்பது காகிதம், மூங்கில் முதல்களால் செய்யப்பட்டது. நிஜமாக பெரியதாக தென்படுகிற பூதம் உயிர் தத்துவம் அல்ல, உயிர் படைத்திருப்பது போன்றது தென்படுகிறது. உள்ளிருந்து ஆட்டுகிற மனிதன் தான் உயிர் தத்துவம். அவ்வளவு பெரிய பூதமாக தென்படுவதில் உயிர் தத்துவம் கிடையாது. நாம் அதே விதத்தில் பஞ்சபூதங்களால் ஆகிய உடலை சுமந்து கொண்டிருக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு உலக வாழ்க்கை என்கின்ற விளையாட்டில் ஈடுபட்டு இருக்கின்றோம். பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கிற இந்த ஸ்தூல உடல் நம்முடைய நிஜஸ்வரூபம் அல்ல. நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆத்மா. பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கிற உடல் தான் எடுத்துக்கொண்ட ஒரு கருவி. அது சதா மாறி அமைந்து கொண்டிருக்கிறது, தோன்றுகிறது, வளர்கிறது, தேய்கிறது, மடிகிறது. ஆத்மஸ்வரூபம் ஆனால் அது சம்பந்தப்படாததாக இருக்கிறது. ஆத்ம சாதனம் பண்ணுகிறவர்கள் ஆதலால் நம்முடைய அமைப்பில் உண்மையான ஆத்மஸ்வரூபம் எது என்பதை அறிந்து கொண்டால் சாதனத்துக்கு அது பெரிய துணையாக வந்தமைகிறது. தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது, பின்னையொரு பற்றுமுண்டோ பராபரமே. தன்னை இன்னார் என்று மனிதன் அறிந்து கொள்ளுவானாகில் பிறகு தலைவனாகிய தெய்வத்தை அறிந்து கொள்வது சுலபமாகிறது.
ஏனென்றால் தன்னுடைய நிஜஸ்வரூபத்துக்கும் தெய்வத்துக்கும் பொதுநிலை இருக்கிறது. தன்னுடைய தோற்ற சுரூபத்துக்கும் பரம்பொருளுக்கும் பொதுநிலை இல்லை. பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கின்ற உடல் தோற்றத்தளவில் தன்னுடைய சொரூபம், அது உண்மையான சொரூபம் அல்ல. அதை ஆட்டுகிற ஆத்ம தத்துவம் ஒன்று உள்ளே இருக்கிறது. இந்த ஆத்ம தத்துவத்தை சரியாக மனிதன் அறிந்து கொண்டால் அதிலிருந்தான் பிறகு தெய்வத்தை அறிந்து கொள்வது சாத்தியமாகிறது. விசாரித்து பார்த்து ஆத்மஸ்வரூபம் என்றால் என்ன என்பதை ஓர்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது ஓரளவு விளங்குகிறது. ஆனால் சுலபத்தில் விளங்குவதல்ல. ஆச்சரியவத் பசியதி கசிதேனம், ஆச்சரியவத் வததி ததைவ சான்யக, ஆச்சரியவத் சைனம் அந்நியக சுருணோத்தி, சுருத்வாபியனம் வேதன கசித்து. சொல்லுகிற பொழுது விளங்குவது போன்று சிலர் விழித்து ஒன்றும் விளங்கவில்லை, வியப்பாக இருக்கிறது என்று திரு திரு கண்ணு விழிக்கின்றார்கள், விழித்து பார்க்கிறார்கள், ஒன்று அது விளங்கவில்லை. சிலர் சொல்ல கேட்கின்றார்கள், கேட்டும் அவர்களுக்கு ஒன்றும் விளங்குவதில்லை. சிலர் காண்பது போன்று தென்படுகிறது, ஒன்றும் புலப்படுவதில்லை. இப்படி பலதரப்பட்ட பாங்கில் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விசாரணை பண்ணுகிற பொழுது மக்கள் இருக்கிறார்கள். கேட்டு ஒன்று விளங்காதவர்களாக, கேட்டு ஏதோ ஓரளவு விளங்குவதாக, பிடிபட்டும் பிடிபடாதும் இருப்பது போன்றும் இருப்பது, இப்படி பல படித்தரங்களில் மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? ஆத்ம சாதனா, ஆத்மாவை பற்றி கேள்விப்படாதவர்கள் தான் பெரும்பான்மையோர். கேள்விப்பட்டவர்களுக்கிடையில் இந்த குழப்பம், கேள்விப்படாதவர்கள் உடல் சுரூபமாக தங்களை எண்ணுகிறார்கள். பசு என்பது விலங்கு நிலையில் இருக்கின்ற ஜீவாத்மா. சைவ சித்தாந்தத்தில் பசு, பதி, பாசம் என்று எடுக்கிற இடத்து பாசத்தில் உழன்று கிடக்கிற ஜீவாத்மா பசு. பதியை அறிந்து கொள்ள முயலுகிறது, அறிந்து கொள்கிற திறமை அதற்கு இல்லை. அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிற பொழுதுதான் அது சாதனமாக வெளிவிடுகிறது. ஏன் அறிந்து கொள்ள முடியாததாக ஜீவர்கள் போயிருக்கிறார்கள்? ஜென்மாந்திரத்தில் ஜீவாத்மாக்கள் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை பிரபஞ்சத்தை பார்ப்பதற்கான கருவி கரணங்களை பெற்று பிரபஞ்சத்தில் உழன்று வந்திருக்கிறார்கள். அது உபனிஷத் சொல்லுகிறது. பராஞ்சிகானி வியதரணத் ஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பசியதி ந அந்தராத்மன் கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மானமாய்ச்சது ஆவிருத்த சக்ஷு அமிர்தத்துவம் இச்சர். பஞ்சேந்திரியங்கள் அமைந்திருப்பது புற உலகை பொருள்படுத்துவதற்காக அமைந்திருக்கின்றன. அகத்தில் இருப்பதை காண்பதற்கு அவைகள் உதவ மாட்டான். யாரோ சில பேரறிஞர்கள் ஐம்பொறிகளை வாரி எடுத்து அடக்கி அந்தர்முகமாக திருப்புகிறார்கள். அகத்தில் இருப்பதை காண்பதற்கான பரிவாகம் அடைந்து வருகிறார்கள். பஞ்சேந்திரியங்கள் மூலமாக ஆத்மாவை தரிசிக்க முடியாது. பஞ்சேந்திரியங்களே ஒரு வியப்பு. நம் கண் கொண்டு அவயவங்கள் பெரும்பகுதி பார்க்கின்றோம். நம் கண் கொண்டு நம்முடைய முகத்தை நாம் யாரும் பார்த்தது கிடையாது. இது யாரும் எண்ணி பார்க்கறதில்லை. கண் கொண்டு சரீரத்தில் மற்ற அவயவங்கள் தென்படுகின்றன. ஆனால் இந்த கண் முதுகை பார்ப்பதற்கு உதவாது. முக அமைப்பவே அவரவர் கண் கொண்டு அவருடைய முகத்தை யாரும் பார்த்ததில்லை. கண்ணாடியில் அதனுடைய பிம்பத்தை பார்த்திருக்கிறார்கள். அசல் மூல முக அமைப்பை எந்த மனிதனும் பார்த்தது கிடையாது. கண் அமைப்பு அத்தகையதாக இருக்கிறது. பஞ்சேந்திரியங்கள் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றன. அந்த அளவில் ஞானேந்திரியங்கள் பெயர் பெறுகின்றன.
ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு அவை உதவ மாட்டான். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு பஞ்சேந்திரியங்களை அடக்கி பழகுதல் தபத்தினுடைய போக்கினை ஆராய்ந்தோம். சத்திய விரதத்தில் ஈடுபட்டு இருக்க அந்தகரண சுத்தியாகிறது. அந்தகரண சுத்தி எதற்கு நிகரானதாக இருக்கிறது? ஒரு மரப்பலகை, ஒரு கல் பலகை, ஒரு தாமிரம், வெள்ளி, தங்கம், இரும்பு, இதில் போன உலோகத்தினுடைய பலகை எடுத்துக்கொள்வது. இவைகளை அமைத்து வைத்திருக்கிற பொழுது அது பார்த்தால் இது கல்லிலானது, இது மரத்திலானது, இது தாமிரத்திலானது பொருள்படுத்துகிறோம். அவைகளை மினுக்கெடுத்து கொண்டே போனால் ஒவ்வொரு படித்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய முகத்தினுடைய பிம்பம் அங்கே தெரிகிற பாங்கில் சுத்தியடைந்து வருகின்றன. அந்த மினுக்கெடுப்பதில் உச்சநிலைக்கு போய்விட்டால் நம்முடைய முகத்தினுடைய பிம்பத்தை கல்லில் செதுக்கி எடுத்த பலகையில் காணலாம், மரத்தில் செதுக்கி எடுத்தல் காணலாம், தாமிரம், வெள்ளி போன்ற உலோகத்தில் பண்ணிய பலகையிலும் காணலாம். சரியாக மினுக்கெடுத்து விட்டால் அந்த விதத்தில் அந்தகரண சுத்தி அடைந்து வர வர சொரூபத்தை காண்கிற தகுதி அந்த அந்தகரணத்துக்கு வருகிறது. அந்தகரண சுத்தி அடைந்து வருவதற்கு ஒரு உபமானம் சொல்லுவதென்றால், முட்டைக்குள் உயிர் தத்துவம் இருக்கிறது. அது குஞ்சாக பரிணமித்து வருவதை எக்ஸ்ரே மூலமாக ஒரு படித்தரத்தில் பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து வருவது தென்படுகிறது. கர்ப்பத்தில் இருக்கின்ற விலங்கினுடைய குட்டி, முட்டையில் இருக்கிற பறவையினுடைய குஞ்சு, மானுட சரீரத்தில் இருக்கிற சிசு, இவைகளும் உருவெடுத்து வர 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 மாசந்தோறும் வடிவம் மாறி அமைவதை நாம் காண்கின்றோம். அந்தகரண சுத்தியாக ஆக ஆத்மாவை கிரகிக்கிற பரிவாக நமக்கு வந்தமைகிறது. அந்தகரண சுத்தி பண்ணினால் ஒழிய ஆத்ம தரிசனம் நமக்கு வாய்க்காது. ஆத்மாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், எண்ணி பார்த்திருக்கின்றோம். அந்தகரணை சுத்தி ஆன பிறகுதான் அது உள்ளபடி விளங்குகிறது. அதனால் பண்டை காலத்தில் குருகுலவாசம் பண்ணுகின்ற சிஷியர்களுக்கு முதல் நெறியான வாழ்க்கையில் ஈடுபடுத்துகிறார்கள். இந்த நெறியான வாழ்க்கையில் சத்தியவிரதம், தபஸ், இதில் இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கின்ற ஞான பரிபாகம், பிரம்மச்சரியம் ஆகியவைகள் சரியாக அமைந்திருக்கிற பொழுது ஆத்ம தத்துவத்தை கிரகிப்பதற்கான அந்தகரண சுத்தி உண்டாகிறது. அந்தகரண சுத்தி உச்சநிலைக்கு வருகின்ற பொழுது அது ஞானக்கண்ணாக வடிவெடுக்கிறது. அப்பொழுதுதான் உள்ளது உள்ளபடி காண்கிற பரிபாகம் என்று அமைகிறது. ஏகதேசம் நாம் அதை கிரகிக்க முடியும். சாதனத்தில் ஈடுபடுகிற பொழுது ஏகதேசம் கிரகிக்க முடியும். ஏகதேசம் கிரகித்துக் கொண்டாலே சாதனத்துக்கு பெரிய துணையாக இருக்கிறது. ஏகதேசம் அதை கிரகிப்பது எப்படி? இந்த மந்திரத்தில் சொல்லி வைத்திருப்பது சரீரத்தினுள்ளே ஜோதிமயமாக சுப்பரமாக தூயதாக அது இருக்கிறது. ஜோதிர்மயமாக அது இருக்கிறது. நாம் காண்கிற ஜோதி எல்லாம் ஆத்ம ஜோதி அல்ல, பூதத்தினுடைய அக்னியினுடைய ஜோதி. சூரியனிடத்திருப்பதும் அக்னியுடைய ஜோதி, நட்சத்திரங்கள் சந்திரனிடத்திருப்பதும் அதனுடைய ஜோதி. நாம் கையாளுகிற இத்தகையது. மின்மினி பூச்சி சிறிதளவு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. அதை சான்றோர்கள் சான்றாக எடுத்துக்கொண்டார்கள் பெரியோர்கள். மின்மினி பூச்சி கார் இருளில் பறந்து போகிற பொழுது உலகத்துக்கு அது வெளிச்சம் பெறுவதாக எண்ணிக்கொள்கிறது. மேகமெல்லாம் அடித்து போய் சுத்த வெட்ட வெளியாக இருக்கிறது. நட்சத்திரங்கள் தென்படுகின்றன. நட்சத்திரங்கள் மூலமாக வருகிற வெளிச்சம் மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சத்தை விட இன்னும் அதிகமாக இருக்கிறது.
தன்னை விட வெளிச்சம் வாய்ந்தது அதிகம் இருக்கிறது என்று அது அறிந்து கொள்கிறது. நட்சத்திரங்கள் தாங்கள் தான் உலகுக்கு பெரிய வெளிச்சம் தருவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றன. நடு இரவில் சந்திரோதயமாகிறது. நட்சத்திர வெளிச்சங்கள் எல்லாம் மங்கி போய் விடுகின்றன. சந்திரனுடைய வெளிச்சம் இரவிலே பொருள்களை காட்டித் தருகிறது. உலகம் முழுதுக்கும் தான் வெளிச்சம் தருவதாக சந்திரன் எண்ணிக்கொள்கிறது. காலையில் சூரியோதயம் வருகிறது. சூரியோதயம் வருகிற பொழுது சந்திர வெளிச்சம் மங்கி போய்விட்டது. இப்படி படிப்படியாக வெளிச்சம் மேல்நிலைக்கு போக போக சிறிய நிலையில் இருந்தது இடம் தெரியாது போய்விடுகிறது. நாம் சிற்றுயிராக இருந்து பேருயிராக பரிணமித்து வர வர நம்மை நாம் அறிந்து கொள்ளுகின்ற அறிவு படிப்படியாக மேல்நிலைக்கு வருகிறது. அறிவு என்றால் என்ன? ஞான ஒளி. விளக்கி காட்டுவது விளக்கு என்று சொல்லுகின்றோம். பொருளை எது விளக்குகிறது அது அறிவாகிறது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அமாவாசை இருட்டில் ஒன்றும் விளங்குவதில்லை. ஓரளவு தன் விளக்கு காட்டிய மெய்ப்பொருளை, மின்மினி பூச்சி என்கின்ற மெய்ப்பொருளை காட்டுவதற்கு அதற்கேற்ற வெளிச்சம், நட்சத்திரத்துக்கு ஏற்ற வெளிச்சம், சந்திரனுக்கு ஏற்ற வெளிச்சம், பிறகு அனைத்தையும் காட்டுகிற சூரிய வெளிச்சம். எது தன்னையும் மற்றதையும் விளக்குகிறது அது அறிவு. அறிவினுடைய பாங்கு பொருளை இனதென்று காட்டித் தருகிற பாங்குடையதாக இருக்கிறது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. புறத்தில் வெளிச்சமாக இருக்கின்ற மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம், சந்திர வெளிச்சம், சூரிய வெளிச்சம், அதற்கு நிகராக அறிவு படைத்திருக்கிற உயிர் வகைகள் அந்த அறிவை கொண்டு பொருள்களை விளக்குகின்றன. அறிவை கொண்டு பொருள்களை விளக்குகின்றன. இயற்கை ஆராய்ந்து பார்த்தால் நாய்க்குட்டி ஒன்று மற்ற தாய் நாயோடு இணக்கம் கொள்ளுகிறது, மக்களோடு இணக்கம் கொள்ளுகிறது, ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறது. பாம்பு ஒன்று வந்தால் எட்டிருந்து குலைக்கும் கிட்ட போகாது. அது ஜென்மாந்தரத்தில் பெற்ற பயிற்சி, அது சத்துருங்கிறத உணர்கிறது, கிட்ட போகாது. அதனுடைய அறிவு விளக்கம் அவ்வளவு தூரம் மேன்மை அடைந்திருக்கிறது. அப்ப எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது விஷம் வாய்ந்தது சத்ரு என்பது அறிவதும் அது ஒரு ஞான வெளிச்சமாகிறது. உயிர் வகைகள் மேல்நிலைக்கு வர வர அறிவு தெளிவடைந்து வருகிறது. இந்த அறிவுதான் பரவஸ்து. சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே. கடவுளுக்கு தருகிற விளக்கத்தில் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே. மங்கிய நிலையில் அது இருக்கிற பொழுதும் பேரறிவினுடைய ஒரு சிறு அம்சமாக இருக்கிறது. மேல்நிலைக்கு போக போக அதனுடைய அம்சமாக இருக்கிறது. சூரிய பிரகாசத்தினுடைய வெளிச்சத்தினுடைய அம்சம்தான் மின்மினி பூச்சியிலிருந்து துவைக்கு படிப்படியாக மேலே போவது. ஒரே வெளிச்சம் வெவ்வேறு படித்தரங்களில் இருக்கிறது. சீவர்கள் சிறு நிலையிலிருந்து பரிணமித்து மேலே போக போக அறிவு தெளிவடைந்து வருகிறது. அறிவு தெளிவுக்கு ஏற்ற பிரகாரம் அந்த உயிர் மேல்நிலைக்கு போயிருக்கிறது. அறிவு பொதுநிலையாக இருந்து வருகிறது. உடல் மாறி மாறி வருவதற்கிடையில் அறிவு சுரூபமாக இருக்கிற பகுதி மாறாது இருக்கிறது. அப்ப நம்முடைய நிஜஸ்வரூபம் என்ன? தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையொரு பற்றும் உண்டோ பராபரமே. தன்னைத்தானே அறிகிறது அறிவு பொருளுக்குத்தான் சாத்தியமாகிறது. இந்த அறிவு பொருள் தன்னைத்தானே அறிகிறது, தன்னை சூழ்ந்துள்ளதையும் அறிகிறது. இந்த நிலையில் வைத்துக் கொண்டு
இனி நாம் எத்தகைய ஆத்மஸ்வரூபம் என்பதை ஆராய வேண்டும். கீதையிலே 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் ஒரு பெயர் பெறுகிறது. நமக்கு விளங்குகிற பாங்கில் அதை கிருஷ்ண பரமாத்மா தெளிவுபடுத்துகிறார். அதனுள் பிரவேசிப்பதற்கு முன்பே அதற்கு உபமானம் இன்னொன்று எடுத்துக்கொள்ளலாம். நடந்து போகின்றோம், பாதையில் ஒரு சின்ன காம்பவுண்ட், ஒரு வீடு பார்க்கின்றோம், உள்ளே நுழைகிறோம். மனிதர் யாரும் தென்படுவதில்லை. அடுப்பில் தீ எரிந்து கொண்டிருக்கிறது, அது ஏதோ பாத்திரம் வைத்து சமையல் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஊதுவத்தி குளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு படத்தின் மீது புஷ்பம் போடப்பட்டிருக்கிறது. யாரோ குடியிருக்கிறார்கள் போன்று இருக்கிறது முடிவு கட்டுகிறோம். ஆழ மனுஷர் யாரும் பார்க்கல. இதில் யாரோ குடியிருக்கிறார்கள் போல் இருக்கிறது யூகிக்கிறோம். குடியிருப்பதனுடைய அறிகுறிகள் தென்படுகின்றன. சமையலாகிக் கொண்டிருப்பது, ஊதுவத்தி எரிவது, படத்துக்கு புதிய புஷ்பம் போட்டிருப்பது, இது யாரோ குடியிருக்கிறார்கள் போன்று இருக்கிறது என்று யூகிக்கிறோம். சற்று காத்திருக்கிறோம். ஒருவர் வருகிறார். இந்த வீடு யாருடையது நாம் கேட்கின்றோம். இந்த வீடு என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய நிலை எத்தகையது? இந்த வீட்டில் நான் குடியிருக்கிறேன் என்று தன்னை அறிகிறார். நான் குடியிருப்பதற்கேற்றதாக இந்த வீடு இருக்கிறது, வீட்டையும் அறிகிறார். தன்னையும் அறிகின்றார், தான் குடியிருக்கிற வீட்டையும் அறிகின்றார். வீடு தன்னைத்தானே அறிகின்றதா? அது ஜடவஸ்து இருந்தும் தன்னை அது அறிவதில்லை. இந்த வீட்டில் குடியிருக்கிறேன் நான் என்று தன்னைத்தான் அறிகிற அறிவு பகுதி ஆத்மா. தன்னையே அறிகிறது. குடியிருக்கிறது நான் என்று தன்னைத்தானே எது அறிகிறது? அந்த அறிவு மயமாக இருப்பது ஆத்மா. அறிவுமயம் அல்லாத ஜடமாக இருக்கிற வீட்டையும் இது நான் குடியிருக்கிற இடம் என்று அறிகிறது. தன்னையும் தான் பயன்படுத்துகின்ற அனாத்மாவையும் அறிகிற பாங்குடையதாக ஆத்மா இருக்கிறது. இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இனி கிருஷ்ண பரமாத்மா தருகிற விளக்கத்துக்கு வருவோம். இதம் சரீரம் க்ஷேத்திரமிதி அபிதீயதே ஏதத் யோ வேதி தம் பிராகு க்ஷேத்திரஜ்ஞ இதி தத்விதஹ. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று அறிந்து கொள்ளுக. இதம் சரீரம் க்ஷேத்திரமிதி அபிதீயதே. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று அறிந்து கொள்ளுக. க்ஷேத்திரம் என்பதற்கு பொருள் குடியிருக்கிற இடம், புண்ணிய ஸ்தலம், சாகுபடி செய்கின்ற கழனி பூமி, இதற்கெல்லாம் க்ஷேத்திரங்கள் பொது பெயர் வருகிறது. குருக்ஷேத்திரம் மகாபாரத யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது. எத்தனையோ யுத்தங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றன, எத்தனையோ யாகங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றன, தபசுகள் பண்ணது எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். அது க்ஷேத்திரங்கிற பெயர் பெற்றது. பெரிய பெரிய காரியங்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றன. புறத்தில் குருக்ஷேத்திரம் ஒரு பெரிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்ததுக்கு நிகராக இதம் சரீரம் க்ஷேத்திரமித்ய அபிதீயதே. நமக்கு க்ஷேத்திரமாக இருப்பது நம்முடைய சரீரம். சரீரங்கிற சொல்லுக்கே அதனுடைய தரத்தினுடைய விளக்கம் வந்து விடுகிறது. எது சதா ஜீரணமாய்க் கொண்டிருக்கிறதோ அது சரீரம். ஜீரணயதி இது சரீரம். சதா ஜீரணமாய்க் கொண்டிருக்கிறது. ஜீரணமாதல் என்றால் என்ன? உணவை தருகிறோம், உணவை மாற்றி அமைத்து பயன்படுகிற பகுதியை தன்மயமாக செய்து கொண்டு மற்றது புறக்கணிக்கப்படுகிறது மலமாக. அந்த பாங்கில் இந்த உடல் சதா ஜீரணமாய்க் கொண்டிருக்கிறது. சரீரத்துக்கு தேகம் என்பது மற்றொரு பெயர். தாகியது இது தேகம். எது சதா தகனமாய்க் கொண்டிருக்கிறதோ அது தேகம். அப்ப ஜீரணமாய்க் கொண்டிருப்பது நித்திய பொருளாக இருக்க முடியாது. தகனமாய்க் கொண்டிருப்பது நித்திய பொருளாக இருக்க முடியாது. இந்த சரீரத்தை க்ஷேத்திரம் என்று அறிந்து கொள்ளுக. க்ஷேத்திரம்ங்கிறதுக்கு பொருள்
நமக்கு ஒரு கழனி பூமி இருந்தால் சாகுபடி செய்து அந்த விளைவு எடுக்கலாம். கேத்திரம் இடம் இருந்தால் அதில் விளையாட்டு மேடையாக பண்ணலாம். கேத்திரம் இடம் இருந்தால் அது போர்க்களமாக பண்ணலாம். குருக்ஷேத்திரம் போன்று பெரிய யாகசாலை பண்ணலாம். அதற்கு கேத்திரம் பயன்படுகிறது. நாம் வேண்டிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமென்றாலும் அமைப்பதற்கு ஏற்ற கேத்திரமாக இந்த சரீரம் இருக்கிறது. இதம் சரீரம் கேத்திரமிட்டி அபிதீயதே. நமக்கு கொஞ்சம் பூமி இருந்தால் சாகுபடி பண்ணி உணவுப் பொருள் உண்டு பண்ணி கொள்ளலாம். உணவு பஞ்சமாக இன்றைக்கு இருக்கிறது. ஒரு சிறிதளவு பூமி இருந்தால் உணவுப் பொருள் நமக்கு செய்து கொள்ளலாம். அந்த பூமியை கேத்திரம் என்று சொல்லுகின்றோம். அதற்கு நிகராக நம் எல்லாரிடத்தும் கேத்திரம் இருக்கிறது. நம்முடைய உடல், இந்த உடலிலே கர்மம் என்கின்ற விதை விதைத்து அதனுடைய விளைவை விளைபொருளாக எடுத்து வருகின்றோம். அவரவர் செய்கின்ற கர்மத்தின் வாயிலாக விளைவை எடுத்து வருகின்றோம் இந்த சரீரம்ங்கிற கேத்திரத்திலிருந்து. இதம் சரீரம் கேத்திரமிதி அபிதீயதே. இது என்னுடைய உடல் என்று எது அறிகிறது? ஏதத் யோவேத்தி தம் பிராகு கேத்திரஜ்ஞ இதி தத்விதக. தத்துவத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த உடல் என்னுடையது, இந்த உடலில் நான் குடிகொண்டிருக்கிறேன் என்று இந்த உடலை எது அறிகிறது? குடிகொண்டிருக்கிற தன்னையே எது அறிகிறது? அது கேத்திரஜ்ஞன், அது ஆத்மா. தான் பயன்படுத்தி வருகிற கேத்திரத்தையும் அறிகிறது, பயன்படுத்தி வருகிற தன்னையும் அறிகிறது. நான் இந்த வீட்டில் குடியிருக்கிறேன், தன்னையும் அறிகின்றான், தன் வீட்டையும் அறிகின்றான். இந்த சரீரம்ங்கிற கேத்திரத்தில் குடிகொண்டிருக்கிற ஜீவாத்மா இதில் நான் குடிகொண்டிருக்கிறேன் என்று தன்னை அறிகிறது. என்னுடைய கேத்திரமாக இந்த உடல் இருக்கிறது, உடலையும் அறிகிறது. இது நாம் ஓரளவு கிரகிக்க முடியும். இதம் சரீரம் கேத்திரமிதி அபிதீயதே ஏதத் யோவேதி தம் பிராகு கேத்திரஜ்ஞ இதி தத்விதக. கேத்திரஜ்ஞனை, ஆத்மாவை நீ அறிந்து கொள்வதற்கு இது உபாயமாக காட்டினார்கள். சரீரம் நாம் அனைவரும் படைத்திருக்கின்றோம். அந்த சரீரத்துக்குள் சரீரியாக ஒரு ஆத்மா இருந்து கொண்டு இது என்னுடைய சரீரம் என்று அதை பொருள்படுத்துகிறது. இதில் நான் குடியிருக்கிறேன் என்று தன்னையும் அறிகிறது. தன்னை ஏகதேசம் அறிந்திருக்கிறது, தன்னை இன்னும் முழுதும் அறிந்து கொள்ளவில்லை. இந்த சரீரத்தில் நான் குடியிருக்கிறேன் என்று அறிகிறது, அதில் சந்தேகமில்லை. தன்னை அறிவது எவ்வளவு உறுதியானது! தான் சரீரத்தில் இருப்பதை பற்றி தனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது. நான் உயிரோடு இருக்கின்றேனா, செத்து போய்விட்டானா பார்த்து சொல்லுங்கள் என்று யார் போய் டாக்டர் கேட்பதில்லை. எனக்கு நோய் இருக்கிறதா இல்லையா பாருங்கள் என்று டாக்டர் போய் கேட்கலாம். நான் உயிரோடு இருக்கின்றேனா அல்லது செத்து போய்விட்டேனா பாருங்கள் என்று டாக்டர் கேட்பதில்லை. ஏன்? தான் இருப்பதற்கு தானே தன் அனுபவமே அத்தாட்சியாகிறது. மற்றவர்களெல்லாம் கூடி அவன் செத்து போய்விட்டான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தான் இருப்பதை தான் அறிகின்றான். ஆத்மா தன்னைத்தான் அறிகிற பாங்குடையதாக இருக்கிறது. தன்னைத்தான் அறிகிற அறிவில் அதற்கு மயக்கம் கிடையாது. நான் இருக்கிறேனோ இல்லையோ என்று தன்னை பற்றி சந்தேகப்படுவதில்லை. நான் யார் என்கின்ற கோட்பாட்டை தான் ரமண மகர்ஷி தன்னுடைய காலமெல்லாம் தெளிவுபட சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையோரு பற்றுண்டோ பராபரமே. சரியாக தன்னை அறிந்து கொண்டால் பிறகு தெய்வத்தை அறிந்து கொள்வது சுலபமாகிறது. கிருஷ்ண பரமாத்மா அதை கொண்டு வருகிறார். இதம் சரீரம் கேத்திரமிதி அபிதீயதே ஏதத் யோவேதி தம் பிராகு கேத்திரஜ்ஞ தத்விதக. கேத்திரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதா. கடவுள்கிற யார்? அகிலாண்டமயமாக இருக்கிற கேத்திரம் இருக்கின்றதே, அத்தனையும் தொகுத்தெடுத்தால் நமக்கு ஒரு சரீரத்துக்குள் இருக்கிற சரீரி என்று நம்மை அறிவது போன்று இத்தனையும் தொகுத்தெடுத்தால் அது விஸ்வரூப ஒரு விராட்டு சரீரமாகிறது. அந்த விராட்டு சரீரத்தில் குடியிருக்கின்ற
ஆத்மா என் சொரூபம், அது ஈஸ்வர சொரூபம் என்று அறிந்து கொள்ளுவோம். அது ஈஸ்வரன்கிறது யார்? ஜடநிலையிலிருந்து சூக்ஷ்மத்துக்கு போகலாம். பிரம்மதேவன்கிறது யார்? உயிர் வகையினுடைய தொகை பிரம்மதேவன். அது இன்னும் விளங்குவதற்கு லைஃப் செல்லுங்கிறது சிறு சிறு உயிர் தத்துவம் நம்முடைய உடல் அமைந்திருக்கிறது. புதிய லைஃப் செல் உண்டாகிறது, பழைய லைஃப் செல் செத்து கொண்டிருக்கிறது நம்முடைய உடல் அமைப்பில். அந்த லைஃப் செல்லினுடைய தொகுதி நம்முடைய உடல். இத்தனை ஜீவனுடைய தொகுதி பிரம்மதேவன். இது ஸ்தூல காட்சி. அது ஆத்மஸ்வரூபமாக காண்கிற இடத்து ஒரு சரீரத்துக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு ஜீவாத்மா என்று பெயர். அத்தனை ஜீவனுடைய தொகையும் அதற்கு அப்பாலுமாக இருப்பது ஈஸ்வரன். தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையும் ஒரு பற்றுண்டோ பராபரமே. தன்னை சரியாக அறிந்து கொண்டால் மனிதன் அப்பொழுதுதான் தெய்வத்தை சரியாக அறிந்து கொள்பவன் ஆகின்றான். தான் என்பதற்கு விளக்கமாக யாது இருக்கிறது? அது சேதனம், தன்னைத்தான் அறிகிற பொருளாக இருக்கிறது. ஜடப்பொருள் இருந்தும் தன்னை அது அறிவதில்லை. மேஜை இருக்கிறது, மனிதன் பக்கத்தில் இருக்கிறான். நான் இருக்கிறேன் என்று மனிதன் உணர்கிறான். நான் இருக்கிறேன் என்று மேஜை உணர்வதில்லை. நான் இருக்கிறேங்கிற உணர்ச்சி இல்லாதது ஜடப்பொருள். நான் இருக்கிறேங்கிற உணர்ச்சியோடு இருப்பது சேதனம், அது ஆத்மஸ்வரூபம். அப்ப ஆத்மா அனாத்மா விசாரம் செய்து பார்த்தால் தான் இருப்பதை ஆத்மா தானே அறிகிறது. தான் இருந்தும் தன்னை அறியாத ஜடநிலையில் இருக்கிறது ஜடப்பொருள். நாம் இருப்பதை நாம் அறிகிற பாங்கில் ஜீவர்களாகிய நாம் அனைவரும் இருக்கிறோம். அது மக்களுக்கு மட்டும் உரியதல்ல, மற்ற உயிர்களுக்கும் அது இருக்கிறது. ஆனால் மங்கிய நிலையில் கீழ்நிலைக்கு போக போக இருக்கிறது. தெளிவடைந்த நிலையில் வருகிறது மேலே வர வர. மனித நிலை எட்டியான பிறகு, சிறிது விவேகம் படைத்த மனிதன் ஆயான பிறகு கேத்திரம் கேத்திரக்கினாகிய இரண்டு பகுதியையும் மனிதன் அறிய வல்லவன் ஆகின்றான். தன்னை கேத்திர சுரூபமாக உணர்வது கடைநிலையில் உள்ள மனிதன். உடலைத்தான் தான் என்று கருதுகின்றான். விலங்கு பறவைகள் உடலைத்தான் தான் என்று கருதுகின்றன. கொஞ்சம் விவேகம் அடைய பெற்றவன் உடலில் குடிகொண்டிருக்கின்ற நான் ஆத்மா, இந்த உடலுக்கு தோற்றம் வளர்ச்சி மறைவு உண்டு, ஆத்மா யாண்டும் இருந்தது இருந்தபடி இருக்கின்றது, யாண்டும் இருந்தது இருந்தபடி இருக்கின்றது. அன்றோர்கள் சொல்ல கேட்டு நாம் நம்பி வருகிறோம். சரியான சாதனம் பண்ணி வர வர அவர்கள் சொன்னது சரி என்று முதலில் ஆமோதிக்கின்றோம். அந்த ஆத்மஸ்வரூபம் அழிவதில்லை என்பதை அறிகின்றோம். அப்பொழுது ஞானம் பூர்த்தியாகிறது. அதை பூர்த்தி பண்ணுவதற்கு சாதனங்கள் இத்தனை சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த சாதனங்களை முறையாக கையாள தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகிற அந்தகரண சுத்தி உண்டாகிறது. தானாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்துக்கு மேல் போது கீழ் போது பழுதுபடாது யாண்டும் இருந்தது இருந்தபடி இருக்கிறது. அது கேடு இல்லாதது கேடிலி, அக்கரம் கரம் தேஞ்சு போகாது யாண்டும் இருந்தது இருந்தபடி இருக்கிறது. தோன்றுதல் இருத்தல் தேய்தல் மறைதல் அது கிடையாது, யாண்டும் இருந்தது இருந்தபடி இருக்கிறது. அது எடுத்துக்கொள்ளுகிற சரீரத்துக்கு தோற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, தேய் உண்டு, மறைதல் உண்டு. இந்த சரீரமயமாக தன்னை அவன் கருதுகின்ற பொழுது இந்த ஆத்மா பிறந்திருக்கிறது, இந்த ஆத்மா வளர்ந்து வருகிறது, இந்த ஆத்மா விருத்தாபியம் அடைந்து வருகிறது, அந்த ஆத்மா போய்விட்டது, சரீரம் போய்விடுகிற பொழுது இந்த ஆத்மா போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். போக்குவரத்தெல்லாம் சரீரத்துக்கு இருக்கிறது. அதில் குடியிருக்கிற ஆத்மா ஒரு நாளும் பழுதுபட்டு போவதில்லை. அதுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. இதை அனுபூதியில் அறிகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கை பிரச்சனை அத்தனையும் அழிந்துபட்டு போகின்றன. அனுபூதியில் அறிய போவதற்கு
ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிற அறிவு ஒரு பெரிய துணையாக இருக்கிறது. பெரிய வியாபாரம் பண்ண போகிறவனுக்கு சிறிய வியாபாரம் செய்து சம்பாதித்த மூலதனம் அடுத்த வியாபாரத்துக்கு போவதற்கு அது உதவுகிறது. ஓரளவு கையில் தனத்தை வைத்துக் கொண்டுதான் வியாபாரத்தை துவக்க முடியும். அந்த போக்கில் ஆத்மசாதனம் என்கின்ற பெரிய பேறு பெறுவதற்கு, வாய்ப்பு பெறுவதற்கு அதில் ஈடுபடுகிற நாம், நமக்கு மூலதனமாக இப்பொழுது அமைந்திருப்பது க்ஷேத்திரஜனாகிய நம்மை இந்த சரீரம் என்கின்ற க்ஷேத்திரத்திலே குடிகொண்டிருக்கின்ற அறிவுமயமாக நான் இருக்கிறேன். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கற்றதனாலாய பயனென்கொள் வால் அறிவன் நற்றாள் தொழாரெனின். கடவுளுக்கு அங்க ஒரு பதம் வால் அறிவன். அதுக்கு நிகர் சமஸ்கிருதத்திலே சர்வஜன், முற்றிலும் உணர்ந்த நிறைஞான சொரூபம். ஜீவாத்மனுக்கு கிஞ்சிஜன், ஏகதேசம் தன்னை அறிந்திருக்கின்றான், கிஞ்சிஜன். ஈஸ்வரன் சர்வஜன், முற்றிலும் உணர்ந்தவன். முற்றிலும் உணர்ந்தவன் அவன் வாலறிவன். ஏகதேசம் அறிந்திருக்கின்றான், கிஞ்சிஜன். ஜீவாத்மாக்கள் எல்லாம் கிஞ்சிஜர்கள், ஏகதேசம் அறிந்திருக்கிறார்கள். ஏகதேசம் அறிந்து கொள்ளுதல் முற்றிலும் அறிந்து கொள்வதற்கு உபாயமாகிறது. தான் இருக்கும் இடத்தை மின்மினி பூச்சி தானே தன்னளவில் காட்டுகிறது. அதை அறிந்து கொண்டால் இந்த பாங்கில் சூரியனை பார்க்காதவர்களுக்கு அகிலாண்டத்தையும் விளக்குகிற பாங்கில் ஒரு பெரிய ஜோதிர்மயமாக ஒன்று இருக்கிறது, யூகிப்பதற்கு அது இடம் தருகிறது. முதல் மின்முனி பூச்சியை தான் பார்த்தான், சூரியனை பார்க்காத உயிர் என்று வைத்துக் கொண்டால் இதை கொண்டு யூகிக்கலாம். கடலே பார்க்காதவனுக்கு ஒரு குட்டையை காட்டி இது போன்று கரை காணாத நீர்மயமாக இருக்கிறது கடல், இது தன்னைத்தானே விளக்குகிற ஞான ஒளி வாய்க்க பெற்றதாக மின்மினி பூச்சி இருக்கிறது, இது அகண்டமாக விரிந்திருப்பது கடைசியில் ஆத்மஸ்வரூபம். அறிந்திருக்கிற ஒன்றை உபமானமாக வைத்துக் கொண்டு இனி அறிய வேண்டியதிடத்தில் போவதற்கு இது உதவி புரிகிறது. அந்த விதத்தில் தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையொரு பற்றுண்டோ பராபரமே. நாம் இருப்பதை நாம் அறிகின்றோம், தான் இருப்பதை தானே அறிகின்ற நிலைக்கு ஆத்ம சைத்தன்யம், பிரஜை, பிரஜானம் இப்படி பெயர் வந்தறிஞர், வாலறிவு இப்படி பெயர்கள் வருகின்றன. சிற்றறிவு மயமாக இருக்கிற நாம் வாலறிவு மயமாக ஆக முடியும். அந்த சிற்றறிவு மயமாக அடக்கி வைத்திருப்பது அந்தகரண சுத்தியாகாதனால் அழுக்கு படிந்த நிலையில் அது தூயதாக மாற்றி அமைக்க வாலறிவு தன்மை, சர்வஜன் தன்மை, பிரஜானங்கிற பெரு மூல நிலை கிரகிக்கிற பாங்கு தானாக நமக்கு வந்து அமைகிறது. அப்ப முடிந்த நிலை வாலறிவு, பிரஜானம். இந்த பிரஜானங்கிற சொல்லைத்தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டு மகா வாக்கியம் வருகிறது. பிரஜானம் பிரம்மம். மெய்ப்பொருள் எது? பிரஜானம். பிரஜானம்ங்கிறது எது? தான் இருப்பதை தானே அறிகின்றான், தான் இருப்பதை தானே அறிகிற தத்துவம் எது? அது பிரஜானம். தான் இருப்பதை தானே அறிந்து கொள்வதற்கு புறக்கரணங்கள் தேவையில்லை. தான் இருப்பதை தானே அறிந்து கொள்வதற்கு தீப வெளிச்சம் தேவையில்லை, நட்சத்திர வெளிச்சம் தேவையில்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை. சான்று என்ன? கார் இருளில் ஒரு மனிதனை ஒரு கூட்டம் துரத்தி கொண்டு வருகிறது, அவன் அடிக்க வேண்டும் என்று இவன் ஓடுகின்றான். அவரிடம் தப்பித்து ஓடி ஒரு பாழுங்கட்டடத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கின்றான். துரத்தி கொண்டு வந்தவர்கள் எங்கேயோ மாயமாக மறைந்து போய்விட்டான், ஆளை காணவில்லையே, அவன் இங்கு இல்லை பேசுகிறார்கள். இவன் இருளில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நான் இல்லை என்று அத்தனை பேர் சொல்லிவிட்டார்கள், ஆகிலாம் நான் இல்லை என்று அவன் முடிவு கட்ட மாட்டான். மடையர்கள் அவளை ஏமாற்றி விட்டேன், பக்கத்தில் இருக்கின்றேன், இல்லை என்று பேசுகிறார். அவர்களுடைய முடிவுக்கு இவன் மறுப்பு மனசுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். தான் இருப்பதை காண்பதற்கு இந்த கண்ணே தெரியாது.
இந்த கண் தெரிந்தால் அவர்கள் அவனை கண்டுபிடித்து விடுவார்கள். அப்ப தான் இருப்பதை காண்பதற்கு இந்த கண் தேவையா? புறத்தில் உள்ள பொருளை காண்பதற்கு ஊனக்கண் தேவை. தான் இருப்பதை அறிவதற்கு அகக்கண் ஞானக்கண், அது அந்த அளவு அவனுக்கு ஞானக்கண் இருக்கிறது. தான் இருப்பதை தான் அறிகின்றான். ஓடி வந்த பொழுது எந்த இடத்துலயோ மோதி வந்தான், சுவரில் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருந்து அதுல மோதி வந்தான், மேல சாயம் பூச்சிருக்கு, இட்டு தெரியாது. கண் கொண்டு உடலினுடைய நிலையை பார்க்க முடியாத நிலை இருக்கின்றான். அது உடல் எப்படி இருந்தாலும் சரி, முழு ஆளாக நான் இருக்கிறேன். தான் இருப்பதை தான் காண்பதற்கு அந்த ஆத்ம வெளிச்சம் பயன்படுகிறது. வேற வெளிச்சம் அதுக்கு தேவையில்லை. உபனிஷதம் சொல்ல வருகிற பொழுது நத்தத்திர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமே வித்யுத குதோயம் அக்னி தமேவ பாந்தி சபமிதம் விபாதி. அந்த ஆத்மஸ்வரூபம் இன்னதென்று விளக்கி காட்டுவதற்கு சூரிய வெளிச்சம் பயன்படாது, சந்திர வெளிச்சம் பயன்படாது, நட்சத்திர வெளிச்சம் பயன்படாது, மின்னல் பயன்படாது. இந்த அக்னி எங்க பயன்பட போகிறது? தான் இருப்பதற்கு தானே அத்தாட்சி, அது ஆத்ம பிரகாசம். தான் இருப்பதற்கு தானே அத்தாட்சி, அது ஆத்ம பிரகாசம். ஆத்ம பிரகாசத்துக்கும் ஜடப்பொருள் பிரகாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜடப்பொருளுக்கு இருக்கிற பிரகாசத்துக்கு தோற்றம் உண்டு, முடிவுண்டு. இந்த சூரியன் வடிவெடுத்த பொழுது ஜோதிர்மயமாக தோன்றியது. பல கோடி வருஷங்களுக்கு முன் பிறகு அது மங்கி போய் மறைந்து இந்த சூரியனிலிருந்து ஒரு பகுதி, இந்த பூமி சூரியனோடு ஒட்டி இருந்த பொழுது சூரியன்மயமாக பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருந்தது. ஒரு துளி செதறி ஓடி வந்து ஆறிப்போனது. இன்னும் உள்ள சிறு பகுதியில் அந்த பழைய அக்னி இருக்கிறது. அது எரிமலையா சில இடத்தில் வாரி கொட்டுகிறது. வெளிப்பகுதி ஆறிப்போன பிறகு அந்த பிரகாசம் போய்விட்டது. ஒரு காலத்தில் பிரகாசமாகிறது, பிரகாசம் இல்லை. அந்த சூரியனும் ஒரு காலத்தில் பிரகாசத்தை இழந்துவிடும். இரும்பை எடுத்து தீயில் நன்றாக பழுக்க காய்ச்சினால் அதில் பிரகாசம் வருகிறது. ஆறி போக போக பிரகாசம் போய்விடுகிறது. ஜடப்பொருள் பெறுகிற பிரகாசத்துக்கு தோற்றம் உண்டு, முடிவுண்டு. சூரிய பிரகாசம் அத்தகையது, சத்திர பிரகாசம் அத்தகையது, நட்சத்திரம் அக்னி அத்தகையது. ஆத்ம பிரகாசத்துக்கு தோற்றம் இல்லை, முடிவில்லை. கிரியாமயமாக இது விளக்கி காட்டுவதற்கு அணையா விளக்கு கோயில் வைத்தார்கள். அணையா விளக்கு கோயில் எதுக்கு வைத்தார்கள்? ஆத்மஸ்வரூபந்தான் அணையாத விளக்கு. சரீரம் செத்துப்போன பொழுது ஆத்மா சாவதில்லை. இதை அறிகிறவர்கள் தான் மரணத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மரணம்ங்கிறது என்ன? இன்னும் கர்ப்ப பந்தபாசத்தில் இருக்கிறவர்களுக்கு பழைய சரீரத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிய சரீரம் எடுத்துக்கொள்ளுதல். குழந்தை சட்டை போட்டு தாய் வெளியே விடுகின்றாள், மண்ணில் பிறண்டு அழுக்கு பறந்து வருகிறது. அந்த சட்டை எடுத்துட்டு இன்னொரு சட்டை போடுகிறாள். ஐயோ குழந்தை சாகுதே என்று குழந்தை அழுவதில்லை. குழந்தை இருந்தபடி இருக்குது, சட்டைத்தான் மாற்றுகின்றாள். அது எவ்வளவு ஸ்பஷ்டமாக தாய்க்கு விளங்குகிறது, குழந்தைக்கு விளங்குகிறது. அதே விதத்தில் விவேகிக்கு இந்த உடல் துடைக்கப்படுகிறது, கர்மத்துக்கு ஏற்றாப்புல மற்றொரு உடல் வருகிறது. உடையை மாற்றுவது போன்று சரீரத்தை மாற்றுதல். ஆகினால் மரணத்தை பற்றி சஞ்சலம் கிடையாது. பிறகு சரீரம் எடுக்க வேண்டிய அவசியமில்லாத நிலை எட்டுகிறது. அப்ப பரமாத்மாவோடு ஒன்றுபடுகிற நிலை போகிறது. அது முக்தி என்கிற பெயர் பெறுகிறது. மகிழ்ச்சியோடு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப ஆத்மா அனாத்மா தத்துவத்தை அறிகின்றவர்களுக்கு மரண பயம் கிடையாது, யுக்தியில் தெரிகின்ற அளவுக்கு. இனி அனுபூதியாக ஆகிற பொழுது என்ன ஆகிறது? அனுபூதியாக வருகிற இடத்து மரணம்ங்கிறது அவருடைய ஞாபகத்தில் இல்லை. மரணத்தினுடைய நிலை அங்க எப்படி இருக்கிறது? எல்லாரும் இருள் இருள் என்று சொல்லுகிறார்களே, அதை பார்க்க வேண்டும் என்று சூரியன் புறப்பட்டு போனது. எங்கெங்கேயோ தேடி பார்த்தது. எங்க தேடி பார்த்தாலும் இருள் தென்படவே இல்லை. இத்தனை சொல்லுகிறார்கள் இருள் இருள், எங்கு தேடினாலும் இருள் இல்லையே. இது என்ன வியப்பாக இருக்கிறது? ஒரு நாளும் சூரியன் இருளை காண முடியாது. ஆத்மா அப்படி ஒரு நாளும் மரணத்தை காண முடியாது. சரீரஸ்வரூபமாக இருக்கிறவன் செத்தது பிழைத்ததெல்லாம் அவனுக்கு இருக்கிறது. சரீரத்தை மறந்து சரீர ஞாபகத்துக்கு அப்பால் சென்றவனுக்கு மரணம்ங்கிறது இல்லை. அது என்றைக்கும் இருந்தது இருந்தபடி இருக்கிறது.
கிரியா மூலமாக அது அணையா விளக்கு என்று பெயர் கொடுத்து இந்த அணையா விளக்கின் மூலமாக ஆத்ம தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்ம தத்துவங்கிறது இது அணையாது எப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதை அணைக்க முடியும், ஆத்மாவை அணைக்க முடியாது, அது அணையாதது. பல கோடி ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய அடிப்படை கோட்பாடு தெரிந்து கொள்வதற்கு கோயில் கிரியைகள் பிரயோஜனம் உண்டு. தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அவைகள் நன்கு பயன்படுகின்றன. மூலமூர்த்தி தெய்வத்துக்கு ஒரு விக்கிரகம் எடுக்கிறார்கள், அதற்கு நேர் பின்னால் ஒரு தீபம் எரிகிறது. தாமரை இதழ் அமைந்தது போன்று கண்ணாடி அமைக்கிறார்கள். எரிகிற ஒரு தீபம் கணக்கற்ற தீபங்களாக பிரதிபிம்பிக்கிறது. கோயில் ஏன் இதை வைத்தார்கள்? தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையொரு பற்றுண்டோ பராபரமே. தான் என்ன சொரூபம், அதனுடைய நிறைநிலை பரமாத்மாவாக இருக்கிறது. தான் ஒளிப்பிழம்பு, அந்த ஒளிப்பிழம்பு என்ன பாங்குடையது? பிரதிபிம்பிக்கிற இத்தனை விளக்குகள் போன்றது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குள்ள இணக்கம் ஒரு தீபம் கணக்கற்ற தீபங்கள் போன்று தென்படுகிறது. சிதாபாசம் அதற்கு பெயர், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற பொழுது. மற்றொன்றில் பிரதிபிம்பிக்கிற வெளிச்சம். அப்ப ஜீவாத்மனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு சூரியன் அனந்தங்கோடி அலைகள் சமுத்திரத்தில் தென்படுகின்றன. ஒவ்வொரு அலையிலும் ஒரு சூரியனாக பிரகாசிக்கிறது. அலையில் பிரகாசிக்கிற சூரியனை பார்த்தால் மூலத்தில் இருக்கிற சூரியனுக்கு நிகராக இது இருக்கிறது. இதை அறிகிற பொழுது மூலத்தை அறிவதற்கு அது நிகர். தன்னை அறிந்தால் தலைவன் மீது பற்றல்லது பின்னையொரு பற்றுண்டோ பராபரமே. அந்த மார்க்கத்தில் மேலே போகிறவர்களுக்கு தத்துவம் விளக்குவதற்கு ஒரு சான்று. ராமன் சிறு குழந்தையாக இருந்த பொழுது சந்திரனை தனக்கு பிடிச்சு கொடுக்கும்படி கோசலாதேவனை கேட்டான். ஒரு கண்ணாடி கையில் கொடுத்து இதை பிரதிபிம்பிக்கிற பாகங்கள் வைத்து காட்டி, இவர் சந்திரன் கையில் கொடுத்தாய்விட்டது, சந்திரபிம்பம் தென்படுகிறது, சந்திரன் என் கைக்கு வந்து விட்டது என்று குழந்தை எண்ணினான். அதில் அவன் திருப்தி அடைந்தான். அதுபோன்று ஒரு பரமாத்மா எல்லார் அந்த கரணத்திலும் பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாதான் ஜீவாத்மா. பிரதிபிம்ப சந்திரனுக்கு மூலச்சந்திரனுக்கு வித்தியாசம் இல்லை. இது ஒரு கருவியின் மூலமாக அசல் உள்ளபடி நம்முடைய அந்த கரணத்தில் பிரதிபிம்பிக்கின்ற ஆத்ம சைத்தன்யம் தான் மூலத்தது. அந்த கரணம்ங்கிற கண்ணாடி அது விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த கரணம் சுத்தி அடைய பிம்பம் தெளிவு வந்து அடைகிறது. பிறகு அந்த கரணம் தேவையில்லை, ஒதுக்கிவிட்டு மூலமாக ஆய்விடுகின்றான். அந்த நிலையில் அகம் பிரம்மாஸ்மி, மூல சூரியன் தான் நான், கற்பனையினால் என்னுடைய அந்த கரணத்தில் என்னை நான் பிரதிபிம்பனாக வைத்துக் கொண்டேன்கிற ஞான உதயம் வருகிறது. யதார்த்த நிலை அடைகின்றான். இது கேட்டு அறிந்தான பிறகு நாம் சாதனத்தில் ஈடுபடுகின்றோம். சாதனத்துக்கு இது எப்படி பயன்படுத்துவது? சத்தியேன லப்ய தபசாகேஷாத்மா சம்யஜானேன பிரம்மச்சரியேன நித்தியம் அந்தக்ஷரீரே ஜோதிர்மயோகி சுப்ரோ. ஆத்மா எப்படி இருக்கிறது? சரீரத்தினுள்ளே ஜோதிர்மயமானதாக இருக்கிறது, சுப்ரம் தூயதாக இருக்கிறது. இப்போ நமக்கு அது ரிஷி வாக்கு, ஆப்த வாக்கு, நமக்கு அது அனுபூதியாக வேண்டும். அதன் பொருட்டு என்ன செய்கின்றோம்? தியானத்தில் இருக்கிற பொழுது கண்மூடினால் பிரபஞ்சமயம் பஞ்சபூதங்கள் மயமாக இருக்கிற வெளிச்சம் இல்லை. உள்ளே ஆத்ம பிரகாசத்தை பாவனை பண்ண வேண்டும். பாவனை பண்ணுவது நாளைக்கு உறுதியாகிறது. ஆத்ம பிரகாசம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்கு பிரமாணம் என்ன? சொப்பனத்தில் ஒரு சூரியனை நாம் சிருஷ்டி பண்ணுகிறோம். பிரகாசம் வாய்ந்த சூரியனை நாம் சிருஷ்டி பண்ணுகிறோம். அதற்கு பிரகாசம் தந்தது யார்? ஜீவனாகிய நாம். பிரகாசம் தருகிற சக்தி நமக்கு இருக்கிறது.
சொப்பனத்தில் 10-20 மனிதர் நம்மை சந்தித்ததாக நம்முடைய மனசு சிருஷ்டிக்கிறது. அத்தனை உயிர் தருகிற தத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறது. பிரம்மதேவனிடத்தில் சமஷ்டியாக என்ன சக்தி இருக்கின்றது, வியஷ்டியாக அத்தனை சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. அத்தனை சக்தியை படைத்திருக்கிற நாம் அதை ஓங்கச் செய்வது ஆத்ம சாதனமாகிறது. சரீரத்தின் உள்ளே ஜோதிர்மயமாக இருக்கிறது. அந்த ஜோதியை தியானம் பண்ணிக்கொண்டே வா. தியானம் பண்ண பண்ண அந்த கரண சுத்திக்கு அது பெரிய தூண்டுதலாகிறது. அறிவு தெளிவு தானாக வந்து அமைகிறது. கோயிலில் தீபம் ஏற்றி வைக்காது தரிசனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அது கிரியாமயமானது. அந்த கரணத்தில் ஆத்ம தியானம் பண்ணுகிற பொழுது அந்த ஆத்மா ஜோதிர்மயம் என்று கருதுகிற பொழுதுதான் சரியான தியானம் ஆகிறது. அதற்கு ஊனக்கண் தேவையில்லை, கண்ணை மூடிக்கொள்கின்றோம். பிரகாசத்தை பாவனை பண்ணுகிறோம். பாவனை பண்ண பண்ண அந்த கரணம் தெளிவடைகிறது. அந்த கரணம் தெளிவடைந்து வர வர பாவனை பண்ணாத அந்த சொரூபத்தை, அந்த ஜோதியை உள்ளே காண்கின்றோம். அந்த ஜோதியை பாவனை பண்ணாது காண நிலைக்கு வருகிற பொழுது அந்த கரண சுத்தி ஆயிருக்கிறது, அறிகுறியாகிறது. சில சமயங்கள் மின்னல் போன்று இருக்கும், மின்மினி பூச்சி போன்று இருக்கும், புகை போன்று தென்படும். இது ஆரம்ப தசையில் இருக்கிறது. கண் மூடிய பிறகு கண் விழித்திருக்கிற தெளிந்த நிலை உள்ளே இருக்கிறது. அந்த கரண சுத்தி அடைந்தனுடைய பாங்கு. ஆத்மா என்றைக்கும் ஆத்ம பிரகாசம்தான் அழிந்து விட்டு போவார். பிரளயத்தில் அழிந்து விட்டு போவதில்லை. சிருஷ்டியில் அது புதிதாக வருவதல்ல. யாண்டும் அது இருந்தது இருந்தபடி இருக்கிறது. அந்த ஆத்ம ஜோதிர் சொரூபம் நாம் இந்த உடல் என்கின்ற கருவியை வைத்திருக்கின்றோம். கருவிக்கு நாம் அடிமைகள் ஆகக்கூடாது. கருவியை கட்டி ஆண்டு ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு நாம் நிலைநாட்டுகிற பாங்கில் இருக்க வேண்டும். ஆத்ம போதத்தை வளர்ப்பது ஆத்ம சாதனம். தேகாத்ம புத்தியை வளர்ப்பது சாதனத்துக்கு எதிரடை செயல். எவ்வளவுக்கவ்வளவு சரீரமயமாக நம்மை உணர்கின்றோம், அவ்வளவுக்கவ்வளவு ஜடநிலை சாதனத்திலிருந்து பிசையவர்களாகின்றோம். எவ்வளவுக்கவ்வளவு ஆத்ம ஜோதிர்மயமாக நம்மை நாம் பாவனை பண்ணுகிறோம், உணர்கின்றோம், அதற்கேற்றளவு சாதனத்தில் மேலே போகின்றோம். உடல் உணர்ச்சியும் ஆத்மபோதம் ரெண்டும் சேர்ந்திருப்பதில்லை. எப்படி இருளும் வெளிச்சம் ரெண்டும் சேர்ந்திருப்பதில்லையோ அப்படி தேகாத்ம புத்தியும் ஆத்மபோதம் சேர்ந்திருப்பதில்லை. ஆத்மபோதத்தை வளர்க்க வளர்க்க தேகாத்ம புத்தி, உடலை நான் என்று எண்ணுகிற எண்ணம் பின்னணிக்கு போய்விடுகிறது. அதை வாராது ஒதுக்கி வைத்து பழக பழக சாதனத்தில் மேலே போகிறோம். அந்த சரீரே ஜோதிர்மயோகி சுப்ரம். சுப்ரங்கிற அடுத்த பதம் அது தூயது. சாதனத்துக்கு இது ஒரு முக்கியமான பகுதி. அது யாண்டும் தூயது. அது ஒரு சான்றில் தான் நாம் உணர முடியும். ஒரு ஸ்படிகம் இருக்கிறது. ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் எந்த புஷ்பத்தை வைத்தாலும் அந்த புஷ்பத்தினுடைய நிறம் ஸ்படிகத்தில் இருப்பதாக அது காட்டுகிறது. அந்த நிறத்தை வாங்கி தன்னுடைய தன்மையை இழந்து விட்டதா? ஒரு நாளும் இல்லை. புஷ்பத்தை எடுத்தால் அது தன்மயமாக இருக்கிறது. நிலை கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோம். நம்முடைய முகத்தை பிரதிபிம்பித்து காட்டுவதன் மூலமாக கண்ணாடி தன்னுடைய நிலை இழந்து விட்டதா? இல்லை. அழகில்லாத வடிவம் இருக்கிறது, அழகில்லாது காட்டி தருகிறது. கரியை பூசி தாறு பூசினது போய் காட்டுகிறோம், அது பிரதிபிம்பிக்கிறது. இதையெல்லாம் காட்டினதன் மூலமாக அது மலினம் அடைகின்றதா? ஒரு நாளும் அது மலினம் அடைவதில்லை. நாம் நம்முடைய சொரூபத்தை கல், புல், சிற்றுயிர், பறவை, விலங்கு இத்தனை வடிவுகளின் காத்து கடைசியில் இப்போ துஷ்டத்தனம் வாய்ந்த மனிதன், சாத்வீகம் வாய்ந்த மனிதன், சீலம் நிறைந்த மனிதன், பக்தி நிறைந்த மனிதன், இந்த வடிவத்தை அந்த ஆத்மஸ்வரூபங்கிற ஸ்படிகத்தில் வைத்து காட்டுகிற பொழுது அந்தந்த வடிவத்தை உள்ளபடி அது விளக்குகிறது. அது மாசுபடிவது கிடையாது. சுப்ரம், அது என்றைக்கு தூயதாக இருக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை யாரும் மலினப்படுத்த முடியாது. அந்த கரணத்தை மலினப்படுத்தலாம், மனதை பாழ்படுத்தலாம். ஆத்மஸ்வரூபம் என்றைக்கும் அழுக்குப்படுவது கிடையாது. சுப்ரம். அது சாதனத்துக்கு எப்படி பயன்படுகிறது? நம்முடைய எண்ணத்தால், செயலால் பொருந்தாத செயலை செய்கின்றோம். இந்த அடாத செயலை செய்து விட்டேன் என்று வருந்துகின்றோம். தேவையில்லாத மட்டமான எண்ணத்தை எண்ணுகின்றோம்.
இந்த எண்ணத்தை எண்ணி மனதை பாழ்படுத்தினேன் என்று வருந்துகின்றோம். பொருந்தாத எண்ணத்தை எண்ணி மனதை பாழ்படுத்தலாம். பொருந்தாத செயலை செய்து செயலில் சொருவாருக்கிற மேனியை பாழ்படுத்தலாம். இதை விளக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மஸ்வரூபம் ஒரு நாளும் மாசுபடிவது கிடையாது. நமக்கு இன்னது அனுபூதியில் வரவில்லை. ஆப்தவாக்கியமாக இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். ஆகையினால் திரிகரணங்களில் செய்கின்றவைகள் மேலான கர்மங்களாக இருந்தால் அவைகளை ஸ்மிருதி ஞாபகத்தில் வைக்கலாம். பொருந்தாதவைகளாக இருந்தால் இது கற்பனை என்று ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். அதை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. நான் பொல்லாத பாவி, இன்ன கேட்டை செய்தேன், அது எண்ண மறுபடியும் அந்த செயலை மனதில் செய்கின்றான். அந்த மன பாவத்தை எண்ணுவதன் மூலமாக பாவத்தை மறுபடியும் சிருஷ்டிக்கின்றான், கீழ்மையடைந்து வருகின்றான். நல்ல ஆத்மசாதகன் சிறு நடந்து போகின்ற குழந்தை தவறி விழுந்தான், விழுந்து விட்டேனே அதை எண்ணுவதில்லை, மறுபடியும் எழுந்து நடக்கிறது. பொருந்தாத செயல் அது வெறும் கனவு, ஒதுக்கி தள்ளிவிட்டு தூய நிலையில் மனதை பொழுதும் வைக்கிறது. ஏனென்றால் சுப்பரம் தூய நிலைதான் ஆத்மஸ்வரூபம். அந்த சந்நிதியில் வைக்கப்பட்டிருக்கிற மனது தூயதாக இருக்க வேண்டும். நல்ல ஆத்மசாதகர்கள் தாங்கள் செய்த தவறுதல்களையே எண்ணிக்கொண்டிருக்க கூடாது. கிறிஸ்து மதத்துக்கு இந்த பெரிய வித்தியாசம். நான் பாவி என்று ஆரம்பிக்கிறது, நான் ஆத்மஸ்வரூபம் நாம் ஆரம்பிக்கின்றோம். கொடைக்கானல காலேஜில் பொழுது ஒரு கேள்வி கேட்டார்கள். கிறிஸ்து மத கொள்கை பிரகாரம் மனிதனுக்கு ஒரிஜினல் சின் வாட் இஸ் வேதாந்தா சொன்னார். man's ஒரிஜினல் ஸ்டேட் இஸ் டிவினிட்டி. அது ஹிந்துவிசம் என்று சொன்னேன். அவர்களுக்கு வியப்பா இருந்தது. மூல நிலை மனிதன் பாவி, அது கிறிஸ்து மதம். மூல நிலை இவன் ஆத்மஸ்வரூபம், அது வேதாந்தம். பாவி என்று அடைந்து முன்னேற்றம் அடைய முடியுமா? நான் தூய் ஆத்மஸ்வரூபம் என்று எண்ணி முன்னேற்றம் அடைய முடியுமா? நமக்கு நாமே தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய நிஜ நிலை சுப்ரம், தூயது. அறியாமையில் மலினப்பட்டதாக எண்ணுகின்றோம். அந்த மலினப்பட்ட பகுதியெல்லாம் துடைத்து தள்ளிவிட்டு சுப்ரம் தூய நிலையே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு கொண்டு வருவது. இறைவனுடைய நாமத்தை ஜெபிப்பதில் அந்த நிலை, அவனுடைய சொரூபத்தை சிந்தனை பண்ணுவதில் அந்த நிலை, அதை பரஸ்பரம் பேசுவதில் அந்த நிலை. இப்படி தூய்மையிலேயே நீ நிலைத்திரு, அது நல்ல ஆத்ம சாதனமாகிறது. ஆத்மா பேரறிவு பொருள், அது பிரஜானம், வாலறிவு. தான் இருப்பதை தானே அறிகிறது. தான் இருப்பதை தான் அறிகிற அந்த அறிவு திரள் அந்த கரண சுத்தியாய வர 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 இன்னும் தெளிவடைகிறது. தெளிவடைந்த நிலையில் அது சித்கணமாக திரண்ட பேரறிவாக அமைகிறது. அந்த கரணை சுத்தி பண்ணுகிற அளவு அந்த நிலைக்கு நாம் போகின்றோம். அப்ப இந்த ஆத்மா என்று சொல்லுகிற இடத்து அதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபம். அது தன்னுடைய கர்மங்களை செய்து முடிப்பதற்கு சரீரம்ங்கிற ஒரு கருவி எடுத்திருக்கிறது. அதனிடத்து கருவியாக அமைந்திருப்பது சரீரம், அது தன்னுடைய நிஜஸ்வரூபம் அல்ல. அப்ப அவன் செத்து போய்விட்டான் என்று சொல்வதை சரியான போக்கில் சொல்கின்றோம். அவன் தேகபியோகமானான், தேகத்தை விட்டு விலகி கொண்டான். அவன்கிறது ஆத்மாவை குறிக்கிறது, உடலை அல்ல. இந்த சொல்லிலேயே நம்முடைய தத்துவம் விளங்குகிறது. ஒரு மனிதன் செத்து போய்விட்டால் அவன் சிவபதி அடைந்தான், வைகுண்டத்துக்கு சென்றான், தேகபியோகமானான். நாம் சொல்லுவது he gave up the ghost, மேல்நாட்டில் சொல்லுவது. ஹீங்கிறது சரீரம், அதை பாதுகாத்து வைக்கிறது தொட்டியில போட்டு. கோஸ்ட்ங்கிறது அது எங்கேயோ தப்பிச்சு ஆவி போய்விட்டது, இது பாதுகாத்து வச்சு நாளைக்கு இது மறுபடியும் தோன்றி வருது. இது கற்பனை, அது வேதாந்தம் அல்ல. நான் ஆத்மஸ்வரூபம், அது என்றைக்கும் மலினப்படாதது, அது ஆனந்த ஸ்வரூபம், அது சுயஞ்சோதியாக இருக்கிறது. இந்த எண்ணத்தில் ஊறி வர வர ஆத்மஞானத்தை நாம் வளர்க்கின்றோம். அப்ப இந்த மந்திரத்தில் நமக்கு தேவையான பகுதிகள் அத்தனையும் அமைந்திருப்பதில் நம்முடைய நிஜஸ்வரூபம் எது என்பதையும் காட்டித் தருகிறது. சாதனங்கள் எவை என்பதையும் காட்டித் தருகிறது. சத்தியேன லப்யஹ தபசாஹேஷ ஆத்மா சம்யஜ்ஞானேன பிரம்மச்சரியேன நித்தியம் அந்தசரீரே ஜோதிர்மயோஹி சுப்ரோ எம் பசியந்தி யதேஹ க்ஷணதோஷாக. எல்லா தத்துவங்களும் அமைந்திருக்கின்றன. அந்த பரமாத்மாவுடைய பேரருளால் ஆத்மஸ்வரூப